இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் திருமணம் செய்வதற்கு முன்னால் சில விஷயங்களை செய்யணும். அந்த அடிப்படையில் இன்னைக்கு இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா காலத்தில் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் திருமணம் செய்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்கிறாங்கன்னா, பெண் பார்க்கிறோம் ஆண் பார்க்கிறோங்கிற விஷயத்த சோஷியல் மீடியாலேயே அமைச்சு கொள்கிறாங்க. இன்ஸ்டாகிராமில் பெண் தேடுறாங்க, ஆண் தேடுறாங்க, அல்லது ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் கொஞ்சம் வசதி இருந்துச்சுன்னா ப்ரொஃபஷனலாக இருந்தாங்கன்னா லிங்க்டின்ல இந்த மாதிரி தனக்கு தேவையான துணையை தேடக்கூடிய சோஷியல் மீடியாவுடைய முசீபத்தான அல்லது கலியுகத்தில் நம்ம எல்லாம் வாழ்ந்துட்டுருக்கோம். சோஷியல் மீடியாக்களில் யார் இஸ்லாமிய போஸ்ட் அதிகமாக போடுறாங்களோ, ஒரு ஆண் அதிகமாக போட்டான்னா அவன் இஸ்லாமிய மார்க்கத்தில் அதிகமாக ஈடுபாடோடு இருக்கிறாங்கிற ஒரு பார்வையில் பெண்கள் அவருக்கு பின்னாடியும், அதே மாதிரி இஸ்லாமிய போஸ்டோ வீடியோவோ போடக்கூடிய பெண்களுக்கு பின்னாடி அந்த பெண் இஸ்லாமிய மார்க்கத்தை முழுமையாக பின்பற்றக்கூடிய தீன் உள்ள பெண் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட்டையும் ஒரு வீடியோவும் அளவீடாக வச்சு அந்த பெண்ணுக்கு பின்னாடி ஆண்கள் போகக்கூடிய காட்சியும் இன்னைக்கு சோஷியல் மீடியாக்களில் சாதாரணமாக இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மார்க்கம் ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்ப்பதற்கும் ஒரு பெண் ஒரு ஆணை பார்ப்பதற்கும் திருமணத்துக்காக, மற்ற விஷயத்துக்காக இல்லை, திருமணத்துக்காக பார்க்கறதுக்கு சில அளவீடுகளை சொல்லுது. ஒரு ஆண் ஒரு பெண் வீட்டில் பெண் கேட்குறான்னா அந்த பெண் வீட்டார்கள் அந்த ஆணிடத்தில் பார்க்க வேண்டிய அம்சங்கள் என்ன? வம்சம், ஊர், எங்கள் ஊருக்காரனா, அல்லது வம்சம் நம்ம ஊர் வம்சமா, அல்லது நம்ம குடும்பமா, நம்ம குலமா, காசு இருக்கா, பணம் இருக்கா, படிப்பு இருக்கா, இதெல்லாம் நீங்கள் பாருங்கள். ஆனால் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான 2 அம்சங்கள் இருக்குது, அதை பாருங்கன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது அத்தாக்கும் மன் தர்தௌன தீனஹு வ குலுகஹு. உங்களிடத்தில் உங்கள் பெண் பிள்ளையை கேட்டு ஒருவர் வர்றாரு, அவரிடத்தில் தீன் இருந்தால், மார்க்கம் இருந்தால், வ குலுகஹு நல்ல குணம் இருந்தால், ஃபஸவ்விஜூஹு அந்த ஆணை உங்களுடைய பெண்ணுக்கு திருமணம் முடித்து கொடுங்கன்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. 2 தான் அளவீடு, 2 கீ தான். ஒன்று தீன், இன்னொன்று ஹுலுக். தீன்னா என்ன? அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டவராக இருக்கணும். 2வது ஹுலுக், அவரிடத்து நல்ல குணம் இருக்கணும். இன்னைக்கு இந்த 2 புரிந்து கொண்டாலே ஒரு ஆண் பெண்ணை பார்க்கறதுலையும் பெண் ஆணை பார்க்கறதுலையும் இருக்கக்கூடிய மார்க்க பிரச்சனைகள் முடிஞ்சிடும்.